Hi all, in this video we are going to discuss about DMart அப்படிங்கற அந்த ஒரு business வந்து எப்படி இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, அவ்ளோ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து எவ்ளோ ஆஃபர்ஸ் கொடுத்து இப்போ எப்படி அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கறத பத்தியும், இப்போ DMart வந்து கொஞ்சம் கிராஷ் ஆகுதா, அவங்களோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகுதா, அவங்க ஷேர் பிரைஸ்லாம் கூட கொஞ்சம் குறையுதா அப்படிங்கறத பத்தியும் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து DMart ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சில இம்பார்ட்டன்ட்டான ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது தான். ஆடி மாதம் வந்தால் நிறைய இடத்துல வந்து டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர், ஆடி தள்ளுபடி அந்த மாதிரி போகிறது ஒரு நார்மலான விஷயம். ஆடி மந்த் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலேயே இவங்க முக்கியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கடைகள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டிமார்ட் ஸ்டோர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓனாக தான் இருக்கும். அவங்க எதுவுமே வந்து ரெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்து அவங்க இது பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அந்த ரெண்டோட காஸ்ட் அவங்களுக்கு கட் டவுன் ஆகும்போது அது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டுக்கு முக்கியமான ரீசனா இருக்கு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் மேனை அவங்க நிறைய இடத்துல கட் பண்றாங்க. டைரக்டா வந்து சப்ளையர்ஸ் யாரோ அவங்க கூடயே அவங்க கான்டாக்டோட இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து எல்லாமே பை பண்ணிக்கும் போது அங்க வந்து மிடில் மேன்ஸ் எல்லாருமே கட் ஆகும்போது இதுவுமே அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு ஒரு மேஜரான ரீசனா இருக்கு. நாலாவது என்ன அப்படின்னா, அவங்க எப்பவுமே சப்ளையர்ஸை ட்ரீட் பண்றது, அவங்களோட வெண்டாஸை ட்ரீட் பண்றது ரொம்பவுமே நல்லா இருக்கு. அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதுமே அவங்க இமீடியட்டா பே பண்ணிடுறாங்க. நார்மலாக அதை வந்து டிலே பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா சப்ளையர்ஸுமே டிமார்ட்டுக்கு கொடுக்கறதுல எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க அதிகமாக சப்ளை பண்ணுறது வந்து இன்னொரு ரீசனாக இருக்குது. அவங்க வந்து எப்படி அவங்களோட சப்ளையர்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, இமீடியட்டாக அவங்க பே பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து டிலே பண்ணாமல், அதுவுமே வந்து ஒரு ரீசனாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல டிமார்ட் வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா இருந்தால் நான் அவங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க வந்து எப்போவுமே இமீடியட்டாக பை பண்ணதுமே வந்து அவங்களோட சப்ளையர்ஸ்க்கு பே பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து நீட் இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸ் வரதுல எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் இருக்கிறது மேஜரான ஒரு ரீசனாக இருக்கு டிமார்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. அஞ்சாவது, டிமார்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னோட ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கிராசரிஸ் மட்டும் செல் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு மாடல் பிஸ்னஸாக இல்லாமல் அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ், கிளாத்ஸ், FMCG ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே கூட அவங்க ஆட் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு இனியுமே வந்து நம்ம நார்மலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளே கூட நம்ம வாங்க போனது என்னமோ ஏதாவது நம்மளுக்கு தேவையான கிராசரிஸ் அந்த மாதிரி தான் வாங்க போவோம். கடைசியில் வந்து அந்த இடத்துல ஒரு கிளாத்தை நம்ம பார்த்ததும் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி அதை பை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதுல இருந்துமே அவங்களுக்கு மேஜரான ரெவென்யூ இருக்கு அப்படிங்கிறது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி டிமார்ட் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கு, அவங்க கிராஷ் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குயிக் காமர்ஸில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது தான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து பிளிங்கிட், ஜெப்டோ இந்த மாதிரியான எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வித்தின் அ மினிட்ல, வித்தின் அ ஹார்ல வந்து நம்மளுக்கு வேணுங்கிறது வந்து கிடைக்கும் போது டிமார்ட் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அதுவுமே வந்து அவங்க இமீடியட்டாக வந்து எந்த ஒரு டெலிவரியுமே பண்ணுறதில்ல. அது வந்து ஒரு நாட்கள் ஆகும், கொஞ்ச நாள் ஆகும் அந்த ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு. அப்படிங்கும்போது அது ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது மற்றதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட ஒரு பல்க் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது தான் நாங்கள் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறோம், வேல்யூ பண்ணுறோம், அதனால நாங்கள் இந்த மாதிரி குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க சைடில் அவங்க ஸ்ட்ராங்காக சொன்னாலுமே இந்த ஜெப்டோ, பிளிங்கிட் இந்த மாதிரி குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே அவங்களும் அவங்களோட ஆஃபர்ஸை டிமார்ட்டுக்கு ஈக்குவலாக தரும்போது ஆப்வியஸ்லி வந்து நம்ம கஸ்டமர்ஸ் எதை ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது, என்னோட டைமும் சேவ் ஆகுது, அதே சமயத்தில் எனக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸும் கிடைக்குது அப்படின்னா நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக இந்த குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். அதை விட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துல போய் வாங்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ஷாப்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். மெயின் ஆஃப் த சிட்டியில் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க, அவுட்டரில் தான் இருப்பாங்க. அப்படிங்கிறது வந்து எனக்கு எகெயின் வந்து என்னோட டைம் அண்ட் எனர்ஜியை நிறையா செலவு பண்ணி போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காமன் திங்கிங் எல்லாருக்குமே இருக்குங்கும்போது அவங்க வந்து குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இவ்வளோ ஈக்குவலான டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் தரும்போது நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணி போயிடுவோம் இல்லை. ஸோ இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக ஃபாலோ ஆகிறதுக்கு அப்படிங்கிறது. இதனால வந்து அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் இயர் 2024 2025 வந்து 35% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. இந்த ரீசன்னால அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான ரீசன் அவங்களோட ஃபால்க்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு க்ளோத்திங் பிசினஸ் அப்படிங்கிறது அது வந்து அவங்களுக்கு ஒரு மேஜரான ரெவென்யூவா இருந்தபோது ஜூடியோ, மேக்ஸ் மாதிரியான சில ஷாப்ஸ்ல எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு சில விஷயத்த நம்ம பை பண்ணிக்க முடியும் அப்படிங்கறனால நிறைய கஸ்டமர்ஸ் அண்ட் பீப்புள் எல்லாருமே நார்மலா அங்க ப்ரிஃபர் பண்றாங்க. அங்கேயுமே இதுக்கான டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் இருக்கிறப்ப நிறைய பேர் அதை ப்ரிஃபர்
ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதை வந்து அதை பண்ணுறதுக்கு அங்கே வந்து எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே ஏன் வந்து நான் பை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எகெயின் இந்த இடத்துல ஒரு ஃபால் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவுமே வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான பிஸ்னஸ் மாடல்ஸ் வந்து பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.